ஃபோட்டோகிராஃபி டுட்டோரியல்ல ஷட்டர் ஸ்பீடை பத்தி ஒரு ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட்னா என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு மாடலை ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஷட்டர் ஸ்பீட் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும் போது எந்தெந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ஷட்டர் ஸ்பீடுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு லைட்டிங்ல அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற கியர்ஸ் பார்த்தீங்கன்னா R6 Mark 1 85mm 1.8 லென்ஸ் EF லென்ஸ் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா AD200 இதில் வந்து Godox உடைய 85cm Octa Softbox போட்டிருக்கோம். அப்புறம் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வச்சிருப்போம், அது வந்து ஜெல் கொடுத்துருக்கோம். Godox உடைய 685 ஃபிளாஷ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜெல் போட்டு நம்ம பேக்ரவுண்டுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டில் லைட் கொடுக்க போகிறோம். பின்னாடி இருக்கிறது கிரே பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால எந்த லைட் கொடுத்தோம்னாலும் அதே லைட்டான லைட் அவுட்புட் தான் வரும். இப்போ நம்ம ரெட் ஃபயர் பண்ண போகிறோம், அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெட் தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ நம்ம வந்து ஷட்டர் ஸ்பீடு 2000 வைக்கிறேன். அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா 1.8, ISO வந்து 125 வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2000 வச்சதுனால இமேஜ் ரொம்ப டார்க்காக தெரியுது. இப்போ நம்ம ஷட்டர் கொஞ்சம் ஒரு 1250 வச்சு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான ஷட்டர் ஸ்பீட் இல்லை, கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம ஷட்டரை குறைச்சி பார்க்கலாம், 800 வச்சு பார்க்கலாம். இதில் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டான லைட்டிங் இருக்குது. ரெடி, சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஓரளவுக்கு கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்குது. இந்த 3 இமேஜஸும் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு நமக்கு ஷட்டர் ஸ்பீட்னால இமேஜ் வந்து அண்டர் எக்ஸ்போஸும் ஓவர் எக்ஸ்போஸும் ஆகுது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்பர்ச்சர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.